புளியார் சதுர்த்திக்கு மறுநாள் நம்ம பெரிய பிள்ளையார கரைச்சிட்டு வந்திருப்போம். நம்ம பெரிய பிள்ளையார கரைச்சிட்டு வந்த சந்தோஷத்துல நம்ம சின்ன பிள்ளையார மறந்துட்டோம். புளியார் சதுர்த்தி முடிஞ்சு 4 நாள் ஆகுதுடா. இப்பதான் என்ன கரைக்கணும்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சா? பிள்ளையரப்பா கோச்சிக்காதப்பா, அடுத்த வாட்டி எல்லாம் ஒன்ன கரைச்சி தான் அந்த பிள்ளையார கரைக்க போவேன். கோயில இருந்து பிள்ளையார தூக்கணும்னா அந்த சூடு அணைஞ்சதும் தான் தூக்கணுமாமே. நான் பிள்ளையரே சூடு அணையத்துக்கு முன்னாடி தூக்கினா கோச்சி பேனா. இத்தனை நீங்க என்ன கோயில வச்சுக்கிட்டதே நான் கோச்சிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் போய் கரைங்கடா, சிவலோகத்துக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிட போகுது. ஓகே பிள்ளையரே, நீ ஒன்னும் கவலையப்படாத. இப்ப உன்னை எப்படி தங்கு தடையில்லாம தரமா கரைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு உடனே பிள்ளையார் தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அமர்காலமா பிள்ளையார காவிரி கொண்டு வந்துச்சு. பிள்ளையார காவிரி கொண்டதுக்கு அப்புறம் பிள்ளையார் தூக்கி படித்துறையில வச்சு ஒரு சூடத்தை ஏற்றி பூஜையை போட்டுட்டு சூடத்தை ஏற்றி தொட்டு கும்பிட்டு சூடம் அணைஞ்சதும் அணைஞ்ச கையோட பிள்ளையார் தூக்கிட்டு நானும் மச்சானும் காவிரிக்குள்ள இறங்கி அப்படியே ஒரு காவிரிக்கு நடுவில் எடுத்துட்டு போய் அழகா முக்கி கரைச்சு விட்டாச்சுங்க. பார்த்து பத்திரமா இருவீங்கடா. கவலைப்படாத பிள்ளையாரே, நம்ம பசங்க அழகா ஒன்று கரைச்சிடும். அப்புறம் அடுத்த பிள்ளையார் சேர்த்தி பார்ப்போம். அப்புறம் என் தங்கச்சி வீட்டுல செஞ்சு வச்சிருந்த குட்டி பிள்ளையார தண்ணியில போட்டு கரைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே வீடியோ தாங்க போட போறோம். ரீசெண்டா எங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா பர்த்டேங்க. ஆனா என்ன ஒண்ணு, அண்ணன் தான் நம்ம கூட போய் இல்ல. அவங்க இருக்கிறப்ப வருஷம் வருஷம் அவங்க பர்த்டேக்கு என்ன பண்ணுவாங்களோ அதுதாங்க நம்ம பண்ண போறோம். ஒண்ணு இல்லங்க, ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டு 10 பேர் சாப்பிடுற மாதிரி 10 பிரியாணி வாங்கிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாம இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இந்த பிரியாணியை கொண்டு போய் சேர்க்க போறோம். உங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பா சேர்த்து விளையாடாதுப்பா, சேர்த்து உனக்கு ஆள் வந்துடும். எனக்கு தெரியும், நீ வேலை வந்துட்ட. சரி, உனக்கு புத்திமதி சொன்னேன், செருப்பெல்லாம் அடிக்கணும். அது வந்துட்டா பெரிய இவ மாறி. சரி, உன் தங்கச்சி சேர்த்து விளையாடுறா, விளையாடுன்னு சொன்னா என்னையே திட்டுதுடா. சரி, நான் என்னன்னு கேக்குறேன்டா. நான் பொண்ணு வளர்த்துக்கேன், என்ன இப்படி இருக்கு உன் தங்கச்சி வேற. எதுக்கு சேர்த்துல விளையாடுற? உனக்கு என்ன வருது? நான் சேர்த்துல விளையாண்டா உன்னால திருத்தவே முடியாது. அம்மா, அப்பா, அம்மா. என்னது தங்கச்சி நொண்டி நொண்டி வர? அண்ணா நான் சேர்த்துல விளையாண்டேன், அதனால தானே கால் ஃபுல்லா சேர்த்து புல்லு வந்துட்டு. தங்கச்சி அன்னைக்கு நான் சொல்ல கேட்காம சேர்த்துல விளையாண்டுறது இல்ல தங்கச்சி, இது உனக்கு தேவைதான் தங்கச்சி. ஏன்னா நீ இப்படி சொல்ற, கால்ல எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? சரி, ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி, உன் சேர்த்து பண்ண ஒரே நாள் ஆத்துற மாதிரி ஒரு மருந்து செஞ்சு தரேன். ஓகேண்ணா, அப்ப சீக்கிரமா செஞ்சு எடுத்துருவானே. ஒரு கொட்டாங்குச்சில சூடத்தை நுணுக்கி போட்டு அதுக்கு மேல மஞ்சள் தூள்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா கலக்கி விட்டா அவ்வளவுதான் நம்ம மருந்து ரெடி. தங்கச்சி, இப்ப அண்ணன் உனக்கு ஒரு மருந்து போட்டு விடுறான். இதை போட்டுக்கிட்டு காலைல தூங்கி வச்சு உன் காலை கழுவி பாரு, உன் புண்ணு எல்லாமே இருந்த நான் தெரியாம மறைஞ்சிடும். சரி, போட்டு விடுண்ணே. உங்களுக்கோ இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ சேர்த்து பண்ண வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.